நான் தான் மண்டபஞ்செடி. ஊரான் காசியில் என் குடும்பத்துக்கு சோறு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எவனும் என்ன கேட்க முடியாது. நான் ஊரான் காசியில தான் உடம்பை வளர்க்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மை மக்களே, என்னோட ஃபாலோவர்ஸ் ஒரு ஆள், லேடிஸ் சிஸ்டர் ஒரு ஆள் வந்து எங்களுக்கு வாய்ஸ் ஒன்று அனுப்பிக்கிறாங்க போட சொல்லி, எங்களோட சேவையை பாராட்டி அவங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யணும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அந்த வாய்ஸை நான் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் என்கே டீம் வந்து எங்களோட சமூகத்தில் நடக்கிற ஒரு பெரிய ஸ்கேமை வந்து வெளியே கொண்டு வந்துக்கிறாங்க. அதுக்கு வந்து உண்மையிலுமே நான் மனசார பாராட்டுறேன். அவங்கள ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க செய்யணும் அதை. ஆனால் வெளிநாட்டில் இருந்து கொண்டு குடும்பத்தை பிரிஞ்சு 10 மணி நேரம் 12 மணி நேரம் 16 ஹவரும் சிலவங்க வேலை செய்கிறாங்க. லைக்கும் அந்த வேலை பழுக்களுக்கு மத்தியில் இவங்க வந்து இது ஒரு சேவையாக செஞ்சு கொண்டு வராங்க. அதுக்கு வந்து எல்லோரும் வந்து அந்த நாங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அவங்கள. மற்றது வந்து அவங்கள அது மட்டும் செஞ்சு போதா. அதே சொல்லியிருக்கேன் என்னண்டா, தவற கண்டா நீங்கள் வந்து முதல்ல கையால் தடுங்க, இல்லை நாவால் தடுங்க, இல்லை பார்த்து அந்த இடத்துலேருந்து ஒதுங்கி போங்க அப்படின்ட்டு. நாங்களாம் ஒதுங்கியே தைக்கணும். நாங்கள் அந்த எங்களோட முஸ்லீம் சமூகம் எல்லாத்துலேருந்தும் ஒதுங்கியே தைக்குது. எதையுமே நாங்கள் வந்து கையால் செய்கிறோம் இல்லை, வாயால் கேட்குறோம் இல்லை. ஆனால் இவங்க வந்து அதை அவங்களோட நேரத்தை செலவழித்து அவங்க இந்த சேவையை செய்கிறாங்க. அதனால நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். என்னன்னு சொன்னால், எனக்கு 2 கேள்வி இது எங்களோட மக்கள்கிட்ட. ஒன்று ஆசிஃப் அஸ்லத்தை பற்றி, மற்றது வந்து ஆசிஃப் அஸ்லத்துக்கு வந்து டொனேட் பண்ணுறவங்க, மற்றது சதக்கா கொடுக்குறவங்க. நான் ஆசிஃப் அஸ்லத்தை பற்றி பெருசாக ஒன்றும் பேச வரல. அது எங்களோட சகோதரர்கள் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுறாங்க. அந்த வேலை வந்து எங்களுக்கு இல்லை. அதனால நான் அதை பற்றி பேச வரல. மற்றது வந்து அவரை பற்றி நான் மக்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், ஃபாலோவர்ஸ்கிட்டையும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்குறேன். என்னென்னா, ஆசிஃப் அஸ்லம் வந்து வீடியோ போட என்ன பேசுகிறாரு? ஆசிஃப் அஸ்லம் பேசுகிறது ஐஸ் அடிச்சுட்டு பேசுகிறாரோ, அவர் ஐஸ் அடிக்காமல் பேசுகிறாரோ, அது தேவையில்லை எங்களுக்கு. அவர் பேசுகிற விஷயங்கள் அதை எங்களோட முஸ்லீம் சமூகம் ஏன் எப்படி ஒரு கவலையுமே இல்லாமல் கடந்து போகிறீங்க? ஆசிஃப் அஸ்லம் பேசின விஷயங்களில் முக்கியமானது ஜஹரானை வளர்த்து விட்டதே நாங்கள் தான் அப்படின்னு, முஸ்லீம் சமூகம் தான். அப்போ அவர் என்ன மீன் பண்ணுறாரு? அந்த மக்கள் எல்லாம் அது வந்து எங்களோட ஸ்ரீலங்கன்ஸ், நாங்கள்லாம் முஸ்லீம்கள்ன்றதை தாண்டி நாங்கள்லாம் ஸ்ரீலங்கன்ஸ். அப்போ என்ன சொல்கிற வர்றாரு? அவங்க வந்து இறந்து போனது, மௌத்தாகினது நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுறோம். அப்போ அதுக்கு காரணமே முழுக்க முழுக்க முஸ்லீம் சமூகம் தான் அப்படின்றாரு. இது வந்து வெளி மக்கள்னா முஸ்லீம் அல்லாதவர்களோட காதில் போயிட்டு ஒளிந்துச்சுண்டா அங்கே என்ன நடக்கும்? அதை யோசிங்க. எல்லாரும் ஃபாலோவர்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாருமே யோசிங்க. இவர் மட்டும்தான் இப்படி ஒரு கருத்து இது வரைக்கும் அந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து இது வரைக்கும் இவர் மட்டும்தான் இப்படி ஒரு கருத்தை சொல்லிக்கிறார். காரணமே நாங்கள் தாண்டு. அதுக்கு காரணம் வந்து நாங்கள் இல்லை. இந்த ஆசிஃப் அஸ்லாம் மாதிரியான விஷப்பூச்சியல், சில விஷப்பூச்சியல் வந்து எல்லா சமூகத்தில் நிற்குமே, அது மாதிரி ஒரு விஷப்பூச்சியல் செயல்கள் தான். அது சரியா பிள்ளையான்னு நான் நீங்கள் வந்து வாதம் பண்ண வரல. அது நான் கேட்குறேன், ஆசிஃப் அஸ்லாம் பேசுகிறதெல்லாம் எப்படி எல்லாரும் பேசாமல் கடந்து போகிறீங்க? அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? ஸ்பெஷலாக அந்த ஊர் மக்கள், ஜென்ஸ் கேட்குற எல்லாருமே, ஊர் மக்களில் எங்களோட முஸ்லீம் சமூகத்தில் எல்லாருமே அதை லேசாக கடந்து போவாதீங்க. அடுத்த கேள்வி வந்து, ஆசிஃப் அஸ்லத்துக்கு டொனேட் பண்ணுறவங்க, சதக்கா கொடுக்குறவங்க, சதக்கா வேணும்னு அதை கேட்டு எடுக்கிறது வந்து, அது சதக்கா வேணும்னு கேட்டு எடுக்கிறது வந்து பிச்சை கேட்குறது. சதக்கா வந்து கொடுக்கணும். யாரும் சதக்கா தாங்கன்னு கை நீட்டி வாங்கப்படாது. அதனால இந்த சமூகத்தில் எங்களோட முஸ்லீம் சமூகம் இல்லாதவங்க எவ்வளவோ பேர் வந்து அன்றாட தேவையை பூர்த்தி பண்ண இயலாத நிலைமையில சதக்கா பெறுறதுக்கு தகுதியானவங்க, ஜக்காத் பெறுறதுக்கு தகுதியானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் அண்டாண்டைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு வில்லனைக்கு புள்ள நர்சரி எழும்பி போதுன்னா அந்த பிள்ளைக்கு பால் ஒரு கோப்பை ஊற்றி கொடுத்து அனுப்ப இல்லாத தாய்மாரும் இருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க. இது வந்து கதை சொல்லலை, இது வந்து உண்மையிலுமே நேற்று நடந்த விஷயம் உண்டு, எனக்கு அதுக்கு வந்த விஷயம் உண்டு. அப்படியான சதக்கா அவங்கெல்லாம் வந்து சதக்கா தாங்க, எங்களுக்கு சதக்கா தாங்கன்னு கேட்டு வர மாட்டாங்க. இந்த சதக்கா கொடுக்குறவங்க வைக்கிறாங்க தானே, எல்லாம் பணக்காரவங்க. அவங்க வந்து இப்போ நீங்கள் ஒரு வாகனத்தை வாங்குறேன்டா தேடி பார்த்து தானே வாங்குவீங்க. நீங்கள் அது எப்படிக்கு எந்த பிராண்ட் அதெல்லாம், அது மாதிரி நீங்கள் சதக்கா கொடுக்க போகிறீங்கண்டா நீங்கள் வந்து சதக்கா யார் உண்மையிலுமே பெற தகுதியானவங்கன்னு பார்த்து கொடுங்க. ஈக்கிறாங்க நிறைய மக்கள், அன்றாட மருந்து செலவு வாங்க இல்லாத ஆட்கள் ஈக்கிறாங்க. மற்றது வந்து இவங்களையும் தாண்டி யாரைக்கிறாங்கண்டா ஸ்பெஷலாக லேடிஸ். எந்த லேடிஸ்னா, வெளிநாட்டுக்கு வீட்டு வேலைக்கு போகிற லேடிஸ். அவங்க வந்து ஊரில் ஒன்றுமே செஞ்சு கொள்ளையலாம், எங்களுக்கு யார்கிட்டையுமே கேட்க இயலாம்.
அப்படின்ற கட்டத்தில் தான் எல்லாரும் வெளிநாட்டுக்கு விட்டு வேலைக்கு ஆசைக்கு போகிறதில்ல. அங்கே போயிட்டு அவங்க படுற கஷ்டத்தை யாராவது 2 நிமிஷம் உட்காந்து கேட்டு பாருங்க. அது ஒரு ஆம்பளையால சரியே இல்லாது. அவங்க படுற கஷ்டம் வந்து விட்டுள்ளிக்கின்னு கொண்டு திங்க வைக்காது, தூங்குறதுக்கு நேரத்துக்கு வைக்காது, கிச்சனில் பாத்ரூம் சைடில் மெட்ரஸ் போட்டு படுத்திப்பாங்க. அப்படி என்னத்துக்கு போகிறாங்க? சின்ன வயசு பிள்ளையில தாண்டி ஒரு 50 வயசு 55 வயசு லேடிஸும் போகிறாங்க. என்ன குமரை கொடுத்து கொள்ளையிலாமா அப்படின்றதுக்காக போகிறாங்க. இது இவங்களெல்லாம் தாண்டி ஆசிஃப் அஸ்லத்துக்கு மட்டும் டொனேட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அது வந்து ஹராத்தில் சம்பாதிக்கப்பட்ட சல்லியா? ஆசிஃப் அஸ்லத்துக்கு கொடுத்தா அது ஹலால் ஆகிடுமா? அப்படின்டா நீங்கள் வந்து அல்லாஹ்க்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி. அப்படி வந்து உங்களோட சல்லி வந்து நன்மை வந்து சேராது. அப்படி கொடுத்தா, அப்படி டொனேட் பண்ணினா, அப்படி சதக்கா கொடுத்து அதில் வந்து நன்மை வந்து சேராது. யார் உண்மையாகவே சதக்கா பெறுறதுக்கு ஜக்காத் பெறுறதுக்கு தகுதி ஆகிக்கிறாங்கன்னு தேடி பார்த்து கொடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு வந்து அந்த நன்மையை கொண்டு வந்து தருவான். யாரும் எந்த இடத்துலையும் சொல்லலை மதரசா கொடுத்தா மட்டும்தான் நன்மை கிடைக்கும், அங்கே கொடுத்தா மட்டும்தான் நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு. அதனால நீங்கள் வந்து நான் ஏண்ட ரிக்வெஸ்ட், நான் ஒரு பெண்ணா உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கொள்வது, நிறைய பேர் இருக்கிறாங்க, தேடி பார்த்து கொடுங்க ஜக்காத் பெற தகுதியான ஆட்கள். மற்றது இந்த ஆசிஃப் அஸ்லத்தோட விஷயத்தை எல்லாருமே யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்க, இவன் பேசுறது சரியா, இவன் செய்கிறது சரியா என்றெல்லாம். மற்றது வந்து தேங்க் பண்ணிக்கொள்கிறேன் என் கேட்டீமுக்கு. நான் ஏதாச்சும் சரி தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அல்லாஹ் உங்களையும் என்னையும் பொருத்திக் கொள்வான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்படி என்னடா உன் கேரக்டர்? இருக்கிறவங்கள்ட்ட புடுங்கி இல்லாதவங்க கொடுக்கறது. மலையூர் மாம்பட்டியான், கருமேட்டு கருவாயன், வாட்டாக்குடி இறனியன், அந்த வழியில் வந்த ஒரு ஜென்டில்மேன். ஓ, அவங்க எல்லாம் உனக்கு ஜென்டில்மேனா? ஏன் அடுத்தவங்க கிட்ட புடிங்கி குடுக்குற? நீ ஏன் உழைச்சு கொடுக்க கூடாதா? அசுபுசுக்கு நான் உழைக்கணும். பாருங்கய்யா, உழைன்னு சொன்னா எவ்வளவு டென்ஷன் ஆகுறான்னு.